இன்னைக்கு எபிசோட்ல பாட்டி இனியா கிட்ட வீட்டில் ஆடு இல்லை காலேஜில் ஆடு டிவியில் ஆடுறதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்டு வராதுன்னு சொல்றாங்க. பாக்யாவும் படிக்கிறப்போ இதெல்லாம் எதுவும் வேண்டாம், காலேஜ் முடிச்சுட்டு என்ன வேணாலும் பண்ணுன்னு சொல்றாங்க. இனியா கோபிக்கு கால் பண்ணி மீட் பண்ணணும்னு கூப்பிடுறா. கோபி இனியா கிட்ட ரோட்ல நின்று பேச வேண்டாம், வா வீட்டுக்கு போய் பேசலான்னு கூட்டிட்டு போறாரு. இனியா கோபி கிட்ட டான்ஸ் காம்படிஷனுக்கு செலக்ட் ஆயிருக்கேன், அது 2 மாசம் நடக்கும்னு சொல்றா. 2 மாசம் நடந்தா ஸ்டடீஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆயிடாதான்னு கோபி கேக்குறாரு. என்ன நீங்களும் அம்மா மாதிரியே பேசுறீங்க, அம்மா பாட்டிக்கு தான் புரியல, புரிய வைக்கணும்னு நினைச்சாலும் முடியாது, உங்களுக்குமா புரியலன்னு இனியா கோவப்படுறா. சரி நீ கலந்துக்கோ, உனக்கு ஃபுல் சப்போர்ட் நான் தரேன்னு கோபி சொல்றாரு. பாக்யா இனியாவை காணும்னு வீடு ஃபுல்லா தேடிட்டு இருக்காங்க. அவ கூலா கோபியோட பேசிட்டு வந்துட்டு இருக்கா. பாக்யா இனியா கிட்ட எதுக்கு அங்க போன, சொல்லாம போக கூடாதுன்னு தெரியாதான்னு திட்டிட்டு இருக்காங்க. டேடி கிட்ட பேசணும்னு சொன்னேன், அவரு தான் அங்க கூட்டிட்டு போயிட்டாருன்னு இனியா சொல்றா. அவன்கிட்ட நீ என்ன பேசணும், இங்க பேச உனக்கு ஆள் இல்லையான்னு பாட்டியும் திட்டுறாங்க. ஆமா பேசாம இருக்க முடியாதுதான், உங்களுக்கு வேணும்னா நான் பேசணும், உங்களுக்கு வேண்டாம்னா நான் பேசக்கூடாதான்னு இனியா கேக்குறா. செலியனும் கோபிக்கு சப்போர்ட் பண்ணி பாட்டி கிட்ட சண்டை போடுறான். பாக்யா செலியன் கிட்ட இப்ப எதுக்கு இப்படி பேசின, சுயநலமா யோசிக்கிற அந்த ஆளு உனக்கு பெருசா தெரியலாம், எல்லாருக்கும் அப்படி தெரியணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்றாங்க. அந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்ணி நீ என்கிட்ட பேசுறது இதுதான் கடைசியா இருக்கணும், இனிமே இப்படி பேசினா நடக்கிறதே வேறன்னு சொல்றாங்க. பாக்யா பாட்டி கிட்ட பேசுறதுக்காக ரூமுக்கு போறாங்க. ஆனா பாட்டி பாக்யா கிட்ட ஜெனியை கூட்டிட்டு வெளியே போங்க, நான் கொஞ்சம் தனியா இருக்கணும்னு சொல்றாங்க. என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த வாரம் பார்க்கலாம்.